ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜி தான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கதறிட்டு அழுதி பேசுகிறாங்க. நீ நல்லவனாக தான்டா இருந்திருக்க கதிர், எனக்கு தெரியாமல் நான் தான் தேவையில்லாமல் இங்கே போகிறேன் அங்கே வரேன்னு சொல்லி உன்னை ஓவராக சந்தேகப்பட்டிருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ முத்துவேல் முழிச்சிட்டாரு. முழிச்சோடனே போய் ராஜி, கோமதி எல்லாரும் கதிர் எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகையில் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்களா சலம் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து அவர் இறந்துட்டாருன்னு போஸ்ட் போட்டாங்க. அதில் ஒரு போஸ்ட் எடுத்து நானும் வச்சுட்டேங்க. இருந்தாலும் இது தப்பு தான், இருந்தாலும் வீடியோ போகணுமே அதுக்காண்டி நாங்கள் செஞ்சோம். ஓகேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தோடனையும் வெளியில் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோடனே கோமதியோட சின்ன அண்ணன் பார்த்துட்டு உன் மகனை சொல்லி வை, துண்டிச்ச உறவு துண்டிச்சது தான், நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டோட ஒட்டிக்கலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொத்து ஆசை பிடிச்சி தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை பற்றி என்ன வார்த்தை கேட்குற, என் புருஷனாகட்டும் என் பிள்ளைகளாகட்டும் என்றைக்கும் ஓன் சொத்தை நாங்கள் நினச்சி வந்ததில்லை. என் பிள்ளை சொத்துன்னு நினச்சிருந்தா இப்படி சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை. தங்கச்சி மகன், இன்னொன்று மருமகன், அவன் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். சொத்தாசை உனக்கும் உன் மயனுக்கும் தான் சொத்தாசை பிடிச்சி திரியிறீங்க. ஒரு ரவுடி, ஒரு துமுறு பிடிச்சவன், ஒரு பெரியப்பாவை கொல்ல நினச்சவன், அவையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கையில் என் மயனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே நம்ம இவர் சொல்கிறாரு, பழனி சொல்கிறாரு, பரவாயில்லண்ணே விடுனே, நம்ம அக்கா தானே அப்படின்றாரு. டே அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ சால்ரா தடிக்கிட்டு திடீரியாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதுதான் நடக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.